செய்வதற்கு அந்த கடனை வாங்கி 25 ஆண்டுகளுக்கு கரண்டே கட்டே இல்லாத நிலையை உருவாக்குவதற்கு அம்மா கடன் வாங்கினாங்க. சரிங்களா? அடுத்த எடப்பாடியார் வந்தார். அவர் உட்கார்ந்த நேரத்தில் 3 லட்சம் கோடி கடன் கருணாநிதி வாங்கி வச்சிருந்தது 2 லட்சத்தி சில கோடி. அம்மா கலந்து கொண்டு வருவதற்காக 1 லட்சம் கோடி கடன் வாங்குற சூழ்நிலை வந்து இத்தனைக்கு அம்மா மிக்சி கொடுத்து, கிரைண்டர் கொடுத்து, ஃபேன் கொடுத்து, அதுக்கு மேல படிக்கிற பிள்ளைகளுக்கு பேனா கொடுத்து, பென்சில் கொடுத்து, நோட்டு கொடுத்து, புத்தகம் கொடுத்து, சைக்கிள் கொடுத்து, கம்ப்யூட்டரையும் கையில கொடுத்து, இவ்வளவு பண்ணி அம்மா வாங்கின கடன் வெறும் 1 லட்சம் கோடி. மின்சாரத்தை கொண்டு வந்து சேர்த்தாங்க. எடப்பாடியார் வந்தார். எடப்பாடியார் உட்கார்ந்ததுக்கு பிறகு இப்ப சொல்றா எடப்பாடியார் கடன் வாங்கினார்னு சொல்றான். அவர் வாங்கினது 1 லட்சம் கோடி வாங்கினார் இல்லைன்னு சொல்ல. ஏன் வாங்கினார்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தான் தெரியும், ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் மிக கொடிய நோய் கொரோனா வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி எடப்பாடியார் கூப்பிட்டு கேட்கிறார், எங்க கொரோனான்னு வந்தாச்சு, இந்த கொரோனாக்கு என்ன செய்யறது, என்ன மருந்துன்னு தெரியாது. பொண்டாட்டிகிட்ட புருஷன் பேச முடியாது, வீட்டுக்காரம்மா பேச முடியாது, பிள்ளைகிட்ட பேச முடியாது, யாரும் வெளியே போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, யாருக்கிட்ட தொடர்பு வைக்க முடியாது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கூட பேச முடியாத ஒரு அவல சூழ்நிலை. ஏன்னா உயிருக்கு பயந்து, அந்த வியாதிக்கு பயந்து உலகமே பயந்து போயிருந்தது. மக்களுக்கு என்ன செய்யலாம்னு கேட்கும் போது அப்பதான் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி அவர்களை கூப்பிட்டு ஒவ்வொரு துறை வாரியாக பேசுகின்ற போது அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் விஜயபாஸ்கரை கூப்பிட்டு எப்படி பிளான் போடலாம்னு பேசுறாங்க. மக்களுக்கு தேவையான அந்த திட்டங்களை கூட செஞ்சு முடிக்கிறாங்க. அடுத்து மக்களுக்கு வரிச்சுமை இல்லாத சூழ்நிலை எப்படி உருவாக்குறது கேட்கும் போது மாண்புமிகு வேலுமணி அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணா ஏற்கனவே மக்கள் வேலைக்கு போக முடியாது, வர முடியாது, அவங்களுக்கு உணவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, முதல்ல உணவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவுக்கு தேவையான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து வைத்து விட்டு அடுத்து ஒரு அறிவிப்பு, முதல் அறிவிப்பை கொடுக்குறாங்க. மக்கள் வேலைக்கு போக முடியாது, வர முடியாது, யாருமே வீட்டு வரி கொடுக்க, ஒரு வரி கூட கொடுக்க முடியாது. வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய இடத்துல 1 ரூபாய் கூட வரி வாங்காம 1 வருஷம் ஆட்சியில் இருந்தால் கொரோனா காலத்துல மக்களுக்கு தேவையான வீட்டு வரியை வாங்கல, மின்சார வரியை வாங்கல, ரேஷன் கடையில் பொருளுக்கு காசு வாங்கல, 1 வருஷம் தேவையான அரிசி கொடுத்து, பருப்பு கொடுத்து, எண்ணெய் கொடுத்து, இத்தனையும் கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரே வருஷத்துல 7 மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, 7 கல்லூரிகளை கொண்டு வந்த பெருமை, 11 கல்லூரிகளை கொண்டு வந்த, 1 வருஷத்துல 7, அடுத்த வருஷத்துல இருந்து மொத்தம் 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த திட்டத்தை கொண்டு வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம், இதுக்கெல்லாம் மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடி. அதுல கடன் வாங்கினது எவ்வளவுனா 1 லட்சம் கோடி. ஆக அம்மா வாங்கினது மின்சாரத்தை கொடுக்கறதுக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. எடப்பாடியார் கொரோனா காலத்துக்காக 1 லட்சம் கோடி கடன் வாங்கினாரு. மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகளை கட்டுறதுக்கு கடன் வாங்கினாரு. அதே மாதிரி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு கடன் வாங்கினாரு. ஆனா இந்த சண்டால போய் ஸ்டாலின் உட்கார்ந்து இது வரைக்கும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. காசு என்னன்னு கேட்டோம்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. கேட்டா 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்களா? இந்த 5 லட்சம் கோடிக்கு ஒரு நாளைக்கு 200 கோடி ரூபாய் வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை. இந்த 5 லட்சம் கோடியை என்னடா செஞ்சா அப்படியே ஆட்டை போட்டு போயிட்டான். இதுக்கு வெள்ளை அடிக்க கூடியது கேட்டா வெள்ளை பேப்பர் எடுத்துக்காட்டான் ஒரு மந்திரி. அப்ப மக்களை மடையர்களாக நினைக்கின்ற ஒரு கேடுகட்ட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொன்னு நினைச்சு பாருங்க, மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இருக்கின்ற வரைக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான திட்டங்களையும் கொடுத்து சட்ட ஒழுங்கை எல்லாம் பாதுகாத்து வச்சிருந்தார். இவன் ஒரு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்திச்சு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா கலாச்சாரம், எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம் என்று இது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் தட்டி தூக்கி தூர எரிந்துவிட்டு மக்களுக்காக பணியாற்றக்கூடிய மகத்தானவர்கள் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் தான். அன்பு சகோதரர் அம்மன் அர்ஜுனன் மாவட்ட செயலாளர் பார்த்தா ரொம்ப எளிமையா இருப்பார். அண்ணன் எஸ்பி வேலுமணி 30 துறை அமைச்சராக இருந்தார். சாதாரணமா மக்களை பார்க்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த பதவியிலே இருந்தாலும் எளிமையான மக்களாக, இனிமையாக மக்களோடு மக்களாக பழகக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்கள் பிரதிநிதிகள் தான். அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த மாபெரும் இயக்கத்திலே ஒரு கொள்ளைக்காரன் ஆட்சியை, ஒரு கொலைகாரன் ஆட்சியை
போதைப்பொருள் கலாச்சாரத்தால் நம்முடைய பிள்ளைகளை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட ஸ்டாலின் ஆட்சியை மண்டையிலே அடித்து விரட்டி அடித்துவிட்டு 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னொரு 40 நாளிலே நடைபெற இருக்கிறது. இந்த 40 நாளிலே தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் காப்பதற்கு உங்களுக்கு பொன்னான வாக்குகளை ஜாதி மத கட்சி பாகுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றியை தேடித்தர வேண்டுமாய் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க முடியுங்களா? ஒரு தங்கம் எவ்வளோ இருக்கா? 1 லட்சத்துக்கு மேல போய் அம்மாச்சியில பெண்கள் திருமணத்திற்கு மாங்கல்யத்திற்கு 8 கிராம் 1 பவுன் சொக்க தங்கமும் 50,000 ரூபாய் திருமண செலவு தந்தார். நீங்க அந்த திட்டம் உண்டா? நான் கேட்கிறேன், புரூட்டி கொடுக்கிற திட்டம் உண்டா? மினி கிளினிக் ஒரு தனியார் ஆஸ்பத்திரி போய் நீங்க மருத்துவம் பார்க்கணும்னா ஒரு காய்ச்சல் தலைவலினா ஒரு 500 ரூபாய் எல்லாம் போக முடியும். அந்த வேலுமணி அவர்கள் இந்த மாவட்டத்தில் மாத்திரம் சாதாரண போய் எந்த பீச்சு தாங்க டாக்டர் உடம்ப 5 ஆண்டு காலம் இன்னும் நிறைவேறுவதற்கு திமுக ஆட்சிக்கு ஒரு 2-3 அமாவாசை தான் இருக்கு. திமுக ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறேன். இல்ல கேன்சர் வந்தா இன்னைக்கு நாளைக்கு போயிடுவாங்கிற மாதிரி இன்னைக்கோ நாளைக்கோ போயிருங்கிற மாதிரி எழுதிட்டு இருக்கு திமுக ஆட்சி. ஐசி வாங்குறது அது நம்ம சொல்ல தேவையில்லை, அது தானாவே போயிடும். இந்த டேஸ்டார் நம்பர் சொன்னார் அண்ணா. திமுக ஆட்சி நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. திமுக வந்து 2 பேர் உரிமைக்கை கொடுத்தாரு, அதனால அங்க போலான்னு இருந்தவங்கள இப்ப மனசு மாறிட்டு இருக்கிறாங்க. எப்படி மாறுறாங்க? எடப்பாடியார் வந்து என்ன பண்ண போறாரு? மகளுக்கு உலகளுக்கு திட்டத்துல தகுதி இல்லாத கிடையாது. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பெண்களுக்கு 2000 ரூபாய். எவ்வளவு? சட்டம் பத்துல இன்னும் சத்தமா சொல்லுங்க. 2000 ஸ்டாலின் கேட்கல, 2000 ரூபாய் கொடுக்க போறாரு. அப்புறம் பார்க்கலாம் 2000 அம்மா 2000 கொடுங்க. எடப்பாடி ஆட்சியில் 2000 நல்ல சவுண்டா சொல்லுங்க. அப்புறம் ஓஏடி கொடுத்துருந்தாரு. இந்த ஓஏடிங்கிற திட்டத்தை தமிழ்நாட்டு கொண்டு வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 100 ரூபாய் திட்டம் கொண்டு வந்தாரு. 100 ரூபாய் கொண்டு வந்தாரு. அம்மா வந்து 1000 ரூபாய் பண்ணாங்க. எடப்பாடி 35 லட்சம் பேர் ஓஏடி கொடுத்தாரு, முதியோர் பென்ஷன். அந்த பென்ஷன் எவ்வளவு கொடுக்க போறாரு? 2000. ஓஏடி முதியோர்களுக்கெல்லாம் போய் பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வரும். குடும்ப பெண்களுடைய கடன் சுமை பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு கேஸ் சிலிண்டர் எவ்வளவு இன்னைக்கு? 1000 ரூபாயா? 1000 ரூபாய் 3 சிலிண்டர் கொடுக்கிறாரு. 3 சிலிண்டர் உங்களுக்கு தர்றாரு தேர்தல். அது மட்டும் இல்ல தாய்மார்களே, ஆம்பளைகள் என்ன பாவம் இவன் பெண்களுக்கு ஓட்ட பஸ்ல போலாம். எடப்பாடி நல்ல பேருந்துல கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து டிக்கெட்டே எடுக்க போலான்னு சொல்லி இன்னைக்கு ஆண்களுக்கு பேருந்து போலான்னு சொல்லி போட்டு உத்தரவு போட்டிருக்கேன். வீடு வாடகை எத்தனை குடியிருக்கிறீங்க? வாடகை குடியிருக்கிறீங்க கை கொடுங்க. உங்களுக்கு எல்லாம் காங்கிரீட் வீடு கட்டித்தது ஆட்சி எடப்பாடியார் வந்தோடனே கட்டி கொடுப்பார். உழைக்கும் பெண்கள் மகளிர் இருக்காங்கல்ல, வேலைக்கு போறாங்கல்ல, அந்த பெண்களுக்கெல்லாம் ஏற்கனவே எடப்பாடியார் 3 லட்சம் ஸ்கூட்டி கொடுத்தாரு. இப்ப 5 லட்சம் ஸ்கூட்டி கொடுக்க போறாரு மானிய விலையில. பெண்கள் எல்லாம் தைரியமா ஸ்கூட்டி ஏற்றிட்டு 2 வரல காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்கூட்டி வர போறாரு. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு. கல்விக்கடன் ரத்துன்னு சொன்னா ஆறு நம்ம போனவ காடி ரத்து செஞ்சானா? செய்யல, ரத்து செய்யல. ஆனா எடப்பாடி ஆட்சிக்கு வந்து கல்லூரி பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்விக்கடன் ரத்து. சொன்னாரு ஓட்டு போட்ட மக்களை இருட்டறையில திமுக ஆட்சி இருட்டறையிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 யூனிட் மின்சாரம் அம்மாவின் ஆட்சி. அதே நேரத்தில் நாளைக்கு செருப்பில்லை நான் வீட்டுக்கு கூடலை பால் குறைத்தோமடா தோழா, பசியக்கு போனோமடா, பாலின்றி குழந்தைகளும் பட்டினியால் நீ அல்வாய், வேலையின்றி நீ அல்வாய், வீடு குச்சூடு மலர்ந்து சொன்னார் ஜீவா கவிஞர். அம்மா ஆட்சியில பள்ளி பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல் கழிச்சுட்டா போகுது. நாளுக்கு செருப்பு, முழு வயிற்றுக்கு முட்டையோடு சாப்பாடு, பள்ளி பிள்ளைகளுக்கெல்லாம் பாட புத்தகம், நோட்டு புத்தகம், சுமப்பதற்கு ஒரு ஸ்கூல் பேக், வண்ண பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ், உலக வரைபடம், அவனுக்கு 2 செட் சீருடை,
பள்ளியிலிருந்து வெளியே வருகிற போது அவனுக்கு கல்வி சான்றிதழோடு அவனுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கி 10ஆம் கிளாஸ் போயிட்டு 1500 ரூபாய் வங்கியில டெபாசிட், 11ஆம் கிளாஸ் போயிட்டா 1500 ரூபாய் டெபாசிட், 12ஆம் கிளாஸ் +2 போயிட்டா 2000 ரூபாய் டெபாசிட். பள்ளியை விட்டு வெளியே வருகிற போது அந்த வங்கியில போட்ட பணத்துக்கு வட்டியோடு சேர்ந்து 6500 ரூபாய் பணமும் ஒரு மடிக்கணினி என்கின்ற லேப்டாப்பும் ஒரு சைக்கிளும் பெற்ற மகன் மகளுக்கு பெற்ற தாய் புரட்சி தலைவி அம்மா.